போட்டுட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் ஓமம் போட்டுட்டு அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றி 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஃப்ளாஸ்கில் இருக்கிற கெட்ட வாடை போயிடும். மங்கலாக இருக்கிற வைர நகை பளபளன்னு ஆகிறதுக்கு மென்தனால் கலந்த பேஸ்ட்டை தேய்ச்சிட்டிங்கன்னா நகை மேலே தேய்ச்சிங்கனாக்கா பளிச்சுன்னு ஆயிடும். வினிகரை பஞ்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மர அலமாரியை தொடச்சிங்கன்னா மர அலமாரி பளிச்சுன்னு இருக்கும். அந்த அலமாரியில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற அழுக்கு கூட பளிச்சுன்னு வந்துடும். கடலை மாவு அரப்பு ரெண்டையும் கலந்து வெள்ளி பாத்திரத்தில் தேய்ச்சி நம்ம கழுவுனமா வெள்ளி பாத்திரம் பளபளன்னு இருக்கும். பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. 1 டீஸ்பூன் சோப்புத்தூள், 1 டீஸ்பூன் டீத்தூள் ரெண்டையும் போட்டுட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சுடு தண்ணியில் வெள்ளி பாத்திரத்தை போட்டு நல்லா ஊற வைங்க. தண்ணி ஆறினதுக்கப்புறம் அந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச துணியில் வச்சு தொடச்சிருங்க. வெள்ளி பாத்திரம் பளபளன்னு புதுசாக வாங்கின பாத்திரம் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும்.